கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை உடுத்துவிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய பிரச்சனைகளை, பாடுகளை, உபத்திரவங்களை தேவ சமூகத்திலே வைத்து விட வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி. உங்களை விசாரிக்க ஒருவர் உண்டு. அவர் மெய்யான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவார், உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை விசாரிக்க மறந்து போகலாம், ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் யோசிக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி. கர்த்தர் உங்களை விசாரிப்பார், உங்களுடைய பிரச்சனைகளை நீக்குவார், உங்களுடைய கவலையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களுடைய குடும்பத்தை நடத்துவார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாமல் நம்முடைய தேவனை நாம் தேடும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்குவார், உபத்திரவங்களை எல்லாம் நீக்குவார், கண்ணீரை துடைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று. பிரியமானவர்களே, நாளை தினத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். முதலாவது பரலோக ராஜ்யத்தை நாம் தேடும்போது மற்ற எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பார்த்து கொள்வார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை குறித்து கலங்காதபடிக்கு, நம்மை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வோம், கர்த்தரை தேடுவோம். நம்மை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார், எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். தேவைகளை சந்திக்கிறவர், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார். அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை தேடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய உபத்திரவங்களை, கண்ணீரை கர்த்தர் அறிவார். அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கியிருப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை மரண பரியந்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே. நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொடுங்கப்பா. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துங்க. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வர்த்திக பண்ணுங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்பு கேட்டு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தில் தெய்வ சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர்.
ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனமிறங்குவீராக. ஆசீர்வதிங்க. அப்படி கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க, உம்மை துதிக்க, முடிய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதித்து நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. எந்த வேதனைகளோ துக்கங்களோ கண்ணீரோ பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.